வணக்கம். நம்ம இன்னைக்கு நற்றினையில 154வது பாடல் நல்லாவூர் கிழார் அவருடைய பாடல். இதுவும் நம்ம ஏற்கனவே பார்த்த பழக்கமான ஒரு துறைதான். தலைவன் சிறைப்புறமாக இருக்க சொல்லியது. எனக்கு இப்போ இந்த பாட்டெல்லாம் படிக்கும்போது எப்படி தோணுது அப்படின்னா, ஒரு சின்ன குழந்தைக்கு ஒரு இளம் தாய் எப்படிலாம் விதவிதமா அலங்காரம் பண்ணி பாப்பா இல்லையா? பெண் வேஷம் போட்டு எப்படி இப்படி இல்லாமோ அலங்காரம் பண்ணி பார்த்து தன் குழந்தை ரசிக்கிற மாதிரி சங்க இலக்கியத்துக்கு கிடைச்ச ஒரு துறை இரவுக்குறி வருகிற தலைவனை மறுப்பது. வேண்டா நீ வராத அப்படின்னு சொல்றது. இந்த துறை நற்றினையில நிறைய வந்துருச்சு, நிறைய தடவை வந்துருச்சு. ஆனா எல்லா பாடல்களுமே இந்த ஒரு துறை தான் அப்படின்னாலும் வேற 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 பாவத்துல வேற வேற மாதிரி பாடி பாடி பாக்குறாங்க அவங்க. வேற வேற ஓமைகள். அதே ஓமைதான், அதே மேகம், அதே யானை, புலி, இரவு நேரம் அதேதான். ஆனா அதை எப்படி மாறி மாதிரி செய்ய முடியுமோ அந்த மாதிரி செய்யக்கூடிய ஒரு இதை நம்ம சங்க இலக்கியத்துல பார்க்க முடியுது. அது ரொம்ப ரசனைக்குரியதா இருக்கு. ஒரு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, புளி, அவ்வளவுதான் பேஸ். இதை வச்சு நம்ம விதவிதமா எப்படி பல்வேறு குழம்புகளை பண்ணி பாக்குறோமோ அது போல சங்க இலக்கியம் இப்படி விதவிதமா ரசிச்சு இதை பாடி வச்சிருக்கு. இந்த பாட்டு பாருங்க. காணமும் கம்மென்றன்றே வானமும் வரை கிழிப்பண்ண மையிருள் பரப்பி பல்குரல் எழிலி பாடு ஓவாதே மஞ்சு தவழ் இரும்பில் களிறு வளம் படுத்த வெஞ்சின உழுவை பேழ்வாய் ஏற்றை அஞ்சு தக உரரும் ஓசை கேளாது துஞ்சுதியோ இல தூவிலாட்டி பேர் அஞர் பொருத புகழ்படு நெஞ்சம் நீரடு நெருப்பின் தனிய இன்று அவர் வாராராயினும் நன்றே சாரல் விலங்குமலை ஆறு உள்ளுதொரும் நிலம் பறந்து ஒழுகும் என் நிறையில் நெஞ்சே. இது தோழியினுடைய கூற்று. தலைவி தூங்குறாளாம், பக்கத்துல தூங்கிட்டு இருக்கா. இன்றைக்கு இரவு குறியில அவன் வருவான், தலைவன் சொல்லிட்டு போயிருக்கான், இன்றைக்கு இரவு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கான். மழை பெய்து அங்கே களிரும் புலியும் அடுகின்றன காட்டில், அந்த சத்தம் கேக்குது. அப்புறமா வரக்கூடிய வழியில ஆறு பெருகி ஓடினா வழி மறைஞ்சு போயிடும். காட்டாறு வந்ததுன்னா வழி மறைஞ்சு போயிடும். எப்படி வருவானே தெரியலையே, அவன் இன்னைக்கு வராமையே போயிட்டா கூட நல்லாதான் இருக்கும். அவன் வருவதை நினைத்து என்னுடைய நெஞ்சம் நஞ்சுகிறது. நீ தூங்குறியா அப்படின்னு சொல்லி தோழி தலைவியை கேட்பது போல இருக்கு. ஆனா அவளும் தூங்கல, அவளும் முடிச்சுட்டு தான் இருக்கா. ஆனாலும் தலைவன் கேட்கும்படியாக அவர்கள் இதை பேசுகிறார்கள். இப்போ ஒவ்வொரு நாளும் நீ இப்படி வரும்போது இந்த வழியை நினைச்சு நாங்க எப்படி பயந்துட்டு இருக்கிறோம் தெரியுமா? அதனால நீ இந்த மாதிரி இரவு எல்லாம் வராத, முடிஞ்சா பகல்லையும் வராத, இரவு திருமணம் செய்து கொள் அப்படிங்கறதுதான் இந்த பாட்டினுடைய பொருள். ரொம்ப அழகான இந்த வார்த்தை நம்ம இந்த ஆட்டி அப்படிங்கிற அந்த விகுதியை வச்சு ஏதில் ஆட்டி, பெருமல் ஆட்டி, விழவு முதலாட்டி அப்படின்னு நிறைய நம்ம வார்த்தைகளை பார்த்திருக்கோம். இங்க நோவிலாட்டி, துன்பம் இல்லாமல் நீ தூங்குகிறாயா அப்படின்னு சொல்லி சொல்றான். காணமும் கம்மென்றன்றே, காணம் காடு, கம்மென்றன்றே காட்டினுடைய ஓசைகள் எல்லாம் அடங்கி விட்டன. பகல் நேரமா இருந்தா அல்லது மாலை அந்தி நேரமா இருந்தா பறவைகளுடைய ஒலி இருக்கும், பறவைகள் கூடடங்குகிற ஒலி இருக்கும், பல்வேறு ஒலிகள், மனிதர்கள் நடமாட்டம், ஏதோ ஒரு ஒலி இருக்கும். இப்ப காணம் கம்மென்று ஆயிடுது. கம்மென்றன்றே, காணத்தினுடைய கம்மென்று ஒலி அடங்கி போயிடுச்சு. அது சத்தமே இல்லாம இருந்தாலும் ஒரு பயமா தான் இருக்கும் இல்லையா? இப்போ வீட்டுல குழந்தைகள் ஏதோ சத்தம் போட்டுக்கிட்டே அங்கங்க இருந்ததுங்கன்னா நமக்கு சரி இது எங்கேயோ இருக்கு அப்படின்னு தெரியும். ஆனா சத்தமே காணும், திடீர்னு வீடு சுத்தம் ஆயிடுச்சுன்னா அம்மாவுக்கு பயம் வந்துடும். என்ன எங்க போச்சு, ஒளிஞ்சுக்கிட்டோ தெரியலையே அப்படின்ற மாதிரி. அது போல இங்க காடு சத்தமா இருந்ததுன்னா தெரியும் என்ன நடக்குது உள்ள அப்படிங்கிற மாதிரி. ஆனால் சத்தம் அடங்கிய காடு என்பது பயம் அச்சம் தருவது. காணமும் கம்மென்றன்றே, இது ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. காணமும் கம்மென்றன்றே, காடு ஓசை அடங்கிடுச்சு. வானமும் வரை கிழிப்பண்ண மையிருள் பரப்பி, வானத்துல இங்கே சூரியனும் இல்ல, சந்திரனும் இல்ல, நிலா நட்சத்திரங்கள் எதுவுமே இல்லை. அதனால மை இருள், நன்றாக மை போன்ற கருத்த இருள் வானத்துல பரவி இருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய மழை முழஞ்சுகளில் எல்லாம், அந்த சிகரங்களில் எல்லாம் இருள் பரவி பல்குரல் எழிலி பாடுவோவாதே, இடி இடிக்கிற ஓசை கேக்குது. பல்குரல் எழிலி, எழில்னா மேகம் நமக்கு தெரியும். பல்குரல் எழிலி, விதவிதமான குரல்ல மேகம் ஒலிக்கிறதாம். நல்லா இருக்கு இல்லையா? பல்குரல் எழில் பாடுவோவாதே, மேகங்களுடைய இடி ஓசை கேட்டுக்கொண்டே இருக்கிறது. தூரத்துல கேக்குது, பக்கத்துல கேக்குது, வேகமா கேக்குது, மெதுவா கேக்குது, எப்படி வேணா விதவிதமா கேட்டிருக்கலாம். பல குரல்கள்ல அந்த எழிலி ஓசை எழுப்புகிறது. இப்போ ஒவ்வொரு இடியும் ஒவ்வொரு மாதிரி.
தூரத்துல எங்கேயோ மழை பெய்யுது, அப்ப தூரத்துல சத்தம் கேக்குது. தூரத்து இடி முழக்கம்னு ஒரு படமே இருக்குன்னு நினைக்கிறேன். தூரத்துல கேக்குது, பக்கத்துலயும் கேக்குது. அப்போ பல்வேறு விதமான குரல்கள்ல அந்த எழிலி வந்து குரல் எழுப்புறது. பல்குரல் எழிலி பாடு ஓவாதே. ஆனா சத்தம் ஓயவே இல்லை, அது கேட்டுக்கொண்டே இருக்கிறது. அப்போ எங்கேயோ மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு அர்த்தம். மஞ்சு தவழ் இரும்பில் களிறு வளம் படுத்த வெஞ்சின உழுவை பேழ்வாய் ஏற்றை அஞ்சு தக உரரும். புலியினுடைய சத்தம் உரரும் அப்படின்னு சொல்றாரு. தன்னுடைய இரையான களிரை வலப்பக்கம் விழும்படியாக அடித்து வீழ்த்திய பேழ்வாயற்றை, அகன்ற வாயை உடைய அந்த புலியினுடைய ஓசை, அந்த யானையை கொன்ற அதனுடைய வெற்றி கழிப்பு ஓசை அந்த மலை முகடுகளில் பட்டு எதிரொலிக்கிறது. புலியினுடைய குரலும் கேக்குது. இரவு நேரம் புலி களிரை வீழ்த்திய அந்த ஓசையும் அஞ்சுதக உரரும். ஓசை கேளாது துஞ்சுதியோ இல தூவிலாட்டி. இங்க அதனுடைய ஓசையெல்லாம் கேட்டுக்கொண்டு நீ படுத்திருக்கிறாயா இல்ல தூங்கி விட்டாயா தூவிலாட்டி அப்படிங்கிறா. தூங்குகின்றாயோ, நீ வந்து அவளும் முழிச்சுதான் இருக்கா, ஆனாலும் இதை கேட்காதது போல நீ படுத்து கொண்டிருக்கிறாயா அப்படிங்கிறார். அப்போ இந்த பெரிய துன்பம் வந்த போது எரியிற நெருப்ப டக்குன்னு தண்ணியை ஊத்தி அணைச்சிட்டா போல இன்றைக்கு அவன் வரமாட்டான் அப்படிங்கிற ஒரு தோணுச்சு அப்படின்னா, வரமாட்டான் அப்படிங்கறது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, அப்பாடா இன்னைக்கு அவன் வரல அப்படிங்கிற ஒரு நிம்மதி வரும் இல்லையா, அது இருந்தாலும் போதும் அப்படிங்கிறான். பேரஞர் பொருத புகழ்படு நெஞ்சம். அஞர்னா துன்பம். பெரிய துன்பத்தை தாங்கி நிற்கக்கூடியது என்னுடைய நெஞ்சம். இப்ப இந்த வழியில அவன் எப்படி வருவான்? புலியினுடைய சத்தம் கேட்கிறது, குரல் கேட்கிறது, இடி இடிக்கிறது, மழை பெய்கிறது, மையிருடாக இருக்கிறது, காட்டினுடைய ஓசைகள் அடங்கிவிட்டன. இப்ப இந்த வழியா தான் வரணும். நீரடு நெருப்பின் தனிய, ஒருவேளை அவன் வரமாட்டான் இன்னைக்கு அப்படின்னு தெரிஞ்சு போச்சுன்னா, தண்ணீர் அணைத்த நெருப்பை போல என்னுடைய துன்பம் அப்படியே அடங்கிடும். நீரடு நெருப்பின் தனிய இன்று அவர் வாராராயினோ நன்றே. இன்னைக்கு அவன் வரலன்னா கூட நல்லதுப்பா, அவனை பார்க்கணுங்கிற ஆசை இருக்குது, ஆனால் இந்த இக்கட்டான ஒரு வழியிலே அவன் வராமல் இருந்தாலும் கூட நன்று. விலங்கு மலையார் உள்ளுதொரும், ஆறு உள்ளுதொரும். விளங்குகின்ற மலையிலிருந்து இறங்கி வரக்கூடிய அந்த ஆற்றினுடைய வழியை நினைத்தால், ஆறுன்னா வழி, ஆறுன்னா நதியினுடைய காட்டாறினுடைய அந்த இது. உள்ளுதொரும் நிலம் பறந்து ஒழுகும் என் நிறையில் நெஞ்சு. என்னுடைய நிறையில்லாத தவிப்பு அடங்காத என்னுடைய நெஞ்சமானது காட்டாற்றினுடைய அது நிலம் பறந்து ஒழுகும், அப்படியே நிலத்தை வேகமாக கவி கொண்டு பரவக்கூடிய அதனுடைய வேகத்தை நினைச்சா அஞ்சுகிறது. இப்ப இந்த வழியா தான் வரணும், அவன் வரமாட்டான் அப்படின்னு தெரிஞ்சா கூட நல்லதுதான். அவனுடைய இப்ப வந்து ஒரு காதல்ல வரவை எதிர்நோக்குகிறது அப்படிங்கிறது வேற, அவன் இந்த மாதிரி இரவுக்குறியில வந்து ஆபத்துகள்ல மாட்டிக்கொள்ளாம இருக்கக்கூடிய அந்த நிம்மதி இருந்தா கூட போதும். காதலை விட இப்ப அந்த நிம்மதி பெரியுது. அதனால தலைவனே, நீ வருவதை நினைத்து நாங்கள் அஞ்சுகிறோம். நீ எங்கிருந்தோ கிளம்பி வர, ஆனால் நீ வந்து சேர்ற வரைக்கும் எங்களுக்கு பயமா இருக்கு அந்த வழியினுடைய ஏதத்தை நினைத்தால், அதனால நீ வராது அப்படிங்கிறான். சோ இந்த இரவுக்குறி பெரும்பாலும் பாத்தீங்கன்னா நம்ம எப்படி வந்து முன்னாடி சிலது பார்த்தோம், பிரிந்து செல்பவர்கள் இருக்கக்கூடிய இடமாக முல்லைத்திணை தான் பேசப்பட்டிருக்கிறது. அப்புறமா வந்து அவன் திரும்பி வரக்கூடிய வழியாகவும், திரும்பி தலைவன் வினைவயிர் பிரிந்த தலைவன் திரும்பி வந்த வழி முல்லைத்திணையா தான் இருக்கு. உடன்போக்கு போகும்போது இருக்கக்கூடிய நிலம் பாலை நிலமா தான் இருக்கு. அல்லது பிரிவு துன்பத்தை பேசக்கூடிய நிலம் வந்து செவிலியினுடைய துன்பம் பாலைத்திணையா தான் இருக்கு. அதே போல அவன் பிரிந்து பொருளீட்டுவதற்காக பிரிந்து போகிற வழி வந்து காட்டு வழியில போல பாருங்க, அப்ப கூட அவன் பாலையில தான் போறான். பாலை வழியாதான் அவங்க போறாங்க. பொருளீட்டுவதற்காக செல்லக்கூடிய வழி பாலை நில வழியாதான் இருக்கு. இங்க இரவுக்குறியில வரக்கூடிய வழி எல்லாமே வந்து மலையும் இடியும் புலியும் யானையும் மதியக்கூடிய காட்டு வழியா தான் இருக்கு. இது ஒரு 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 டெம்ப்ளேட் மாதிரி இருக்கு சங்க இலக்கியத்துல. இந்த ஒரு டெம்ப்ளேட் அவங்க யூஸ் பண்ணிட்டே இருக்காங்க எல்லாத்துக்குமே. இந்த மாதிரி ஒரு இதுனா இந்த இதுலதான், இந்த பேக்டிராப்ல தான் பாடணும் அப்படிங்கிற மாதிரி. சோ அது ஒரு ஒரு அழகான ஒரு இது வந்து சட்டகம் வந்து அமைஞ்சிருது. சோ இரவுக்குறி பாடல்கள் எல்லாமே ஏன் வயல்வெளியா நடந்து வந்தான்னு ஒரு பாடல் கூட இல்லை. இரவுக்குறியில வரக்கூடிய தலைவன் பெரும்பாலும் காட்டாறு ஓடக்கூடிய காட்டு வழியை கடந்துதான் வரான். அப்போ அது வந்து அந்த பாடலினுடைய சுவையை மிகுவிப்பதற்காக அவர்கள் இப்படி இந்த ஒரு பேக்டிராப்பா பயன்படுத்தியிருக்காங்க. சோ இது ரொம்ப அழகான ஒரு பாட்டு. இங்க வந்து நம்ம வழக்கமா பார்த்த பாடல் தான் அப்படின்னாலும் வேற மாதிரியான ஒரு காட்சியை இந்த பாடல் நமக்கு காட்டுது. காணமும் கம்மென்றன்றே, இந்த காணமும் கம்மென்றன்றே அப்படிங்கிறதே ரொம்ப அழகா இருக்கு. வானமும் வரை கிழிப்பண்ண மையிருள் பரப்பி பல்குரல் எழிலி பாடுவோவாதே. மஞ்சு தவழ் இரும்பில் களிறு வலம் படுத்த வெஞ்சின உழுவை பேழ்வாயேற்ற. இதெல்லாமே வந்து நம்ம
எல்லாம் நம்ம பார்த்த வார்த்தைகள் தான், புதுசான வார்த்தைகள் எதுவுமே இந்த பாட்டுல இல்ல. அஞ்சுதக உரரும் ஓசை கேளாது துஞ்சுதியோ தூவிலாட்டி பேரஞர் பொருத புகற்படு நெஞ்சம் நீரடு நெருப்பின் தனிய இன்று அவர் வாராராயினும் நன்றே சாரல் விலங்குமலை ஆறு உள்ளுதுரும் நிலம் பரந்தொழுகும் என் நிறையில் நெஞ்சே. நெஞ்சமானது நடுங்குகிறது, அவன் வராமல் போனாலும் நன்று அப்படிங்கிறான். சரி, அடுத்த பாடல் வந்து நெய்தல் திரை. ரெண்டு வகையான துறை இந்த பாட்டுக்கு சொல்றாங்க. ஒன்று முதல் தடவை பார்த்து அவளோடு புணர்ச்சியின் மகிழ்ந்த தலைவன் அவளை பார்த்து இரண்டாம் முறை பார்க்கும் போது நீ வந்து பெண்ணா அல்லது அணங்கா, வருத்துகின்ற தெய்வமா, பெண் தெய்வமா அப்படின்னு சொல்லி அவளை வியந்து பாராட்டுவதாகவும், அவளுடைய கண்களிலிருந்து நீர் பணிப்பவும், அவளுடைய வாயிலிருந்து அழகான புன்னகை மிளிரவும் பார்த்தவுடன் இல்ல நீ வந்து அணங்கல்ல, பெண்தான் என்று உறுதிப்படுத்திக் கொள்வதாகவும் ஒரு துறை. இன்னொரு துறை வந்து அவன் பரத்தையில் போய் பிரிந்து சென்றிருக்கிறான். அவளுக்கு ஒரே கோபம். அவன் இப்ப திரும்பி வரான். திரும்பி வந்தா இப்ப அவளை ஏதாவது சமாதானப்படுத்திட்டு தான் உள்ள போக முடியும், இல்ல அவளுடைய கோபத்தை தணிச்சுட்டு தான் உள்ள போகணும். அப்போ கோபத்தை தணிப்பதற்காக அவளை வந்து அவளுடைய அழகை பாராட்டுறான். நீ வந்து ஐயோ இவ்வளவு அழகா, நீ எனக்கு தெரியவே இல்லையே, நீ வந்து ஒரு கடற்கரையில இருக்கக்கூடிய காவல் தெய்வ வனதேவதை மாதிரி இருக்கே, நீ வந்து உண்மையாவே பெண் தானா அப்படின்னு சொல்லும் போது அவளுடைய கோபம் தணிந்து அவளுடைய கண்கள்ல இருந்து ஆனந்த கண்ணீர் போல சில கண்ணீர் துளிகளும் அவளுடைய உதடுல புன்னுருவலும் மலர்வதை பார்த்து இல்ல அவளுடைய கோபம் தணிஞ்சிருச்சு அப்படிங்கறத அவன் புரிஞ்சுக்கிறான். அப்படிங்கிற ரெண்டு துறையை வந்து இந்த பாட்டு கொடுத்திருக்காங்க. ரெண்டுமே அழகாதான் இருக்கு, ரெண்டையுமே நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து பராயனார் எழுதிய பாடல். ஒள் இழை மகளிரோடு ஓரையும் ஆடாய் வள் இதழ் நெய்தர் தொடலையும் புனையாய் வரி பூங்காணல் ஒரு சிறை நின்றோய் யாரையோ நிற்தொழுதனம் வினவுதும் கண்டோர் தண்டா நலத்தை தென் திரை பெருங்கடல் பரப்பின் அமர்ந்து உரை அணங்கோ இருங்கழி மருங்கு நிலை பெற்றனையோ சொல் இனி மடந்தை என்றனன் அதனெதிர் முள்ளையிற்று முறுவல் திறந்தன பல் இதழ் உண்கணும் பரந்தவால் பணியே. அவ ரொம்ப கோபமா இருந்திருக்கா, ஒரு வேளை இல்ல வியப்போட இருந்திருக்கா. அப்ப இவன் சொன்ன செய்திகளை, இவன் சொன்ன வார்த்தைகளை கேட்டு அவளுக்கு ஒரே மகிழ்ச்சியில கண்கள் பணிப்ப அவளுடைய புன்னுருவல் பூக்குறாள், அழகா சிரிக்கிறாள். அதை பார்த்து அவன் ரொம்ப எவ்வளவு வார்த்தை ஜாலக்காரனாக இந்த தலைவன் இருக்கான் அப்படிங்கிறதுக்கு இந்த பாட்டு உதாரணம். ஒள் இழை மகளிரோடு ஓரையும் ஆடாய். ஓரை அப்படின்னா இந்த பஞ்சு பாயால செய்யப்பட்ட, பஞ்சினால செய்யப்பட்ட, கோரை பஞ்சினால செய்யப்பட்ட பொம்மை, விளையாட்டு பொருள். அதை வச்சுட்டு இந்த பெண் குழந்தைகள்லாம் விளையாடுவாங்க. ஓரை இந்த வார்த்தை நிறைய முன்னாடி பாடல்களை பார்த்திருப்போம். ஒள் இழை மகளிரோடு, அழகான அணிகலன்களை அணிந்த உன்னுடைய சிறுபருவ தோழியரோடு அந்த ஓரையை வைத்துக் கொண்டு, அந்த பஞ்சு கோரையினால செய்யப்பட்ட பொம்மையை வைத்துக் கொண்டு விளையாடக்கூடிய விளையாட்டையும் நீ விளையாடல. அவங்க எல்லாம் விளையாடுறாங்க, நீ ஒதுங்கி நிற்கிறாய். வள் இதழ் நெய்தர் தொடலையும் புனையாய், அழகான இதழ்களை உடைய, வல்லிய இதழ்களை உடைய நெய்தல் பூக்களையும் அதனுடைய தழைகளையும் கட்டிய மாலை, அதனுடைய இலைகளையும் சேர்த்து கட்டிய தொடலை அப்படின்னா மாலை, பூமாலை, அதாவது பூவையும் இலையும் சேர்த்து கட்டக்கூடியது. அந்த தொடலையும் நீ புனைந்து கொள்ளவில்லை, அதையும் புனைந்து கொள்ளாமல், அதை கட்டி புனைந்து கொள்ளாமல் நீ நிற்கிறாய். விரி பூங்காணல் ஒரு சிறை நின்றோய், அழகான இந்த கடற்கரை காணலம் சோலையினுடைய ஒரு ஓரத்தில் நின்று கொண்டிருப்பவளே, யாரையோ, நீ யார், நீ தொழுதனம் வினவுதும், உன்னை பார்த்தால் வணங்கி கேட்க வேண்டும் போல எனக்கு தோன்றுகிறது. அதனால தொழுதனம் வினவுதும், அதாவது தலைவன் வந்து உன்னை வணங்குறேன் அப்படின்னு சொல்றதே மரபில்லை, அப்படிலாம் சொல்லக்கூடாது, சொல்லவும் மாட்டாங்க, சொல்லவும் கூடாது. அதனால இங்க வந்து அவன் தொழுதும் வினோதும், உன்னை வணங்கி நான் கேட்கிறேன், உன்னை நான் வணங்குறேன் அப்படின்னு சொல்றது வந்து கொஞ்சம் அவளுக்கு அதிகப்படியாக தெரிகிறது. நீ தொழுதனம் வினவுதும் கண்டோர் தண்டா நலத்தை, கண்படாத அழகு உன்னுடையது. தண்டா நலம் அப்படின்னா பார்ப்பவர்கள் வியந்து பார்ப்பார்கள், ஆனால் கண்படக்கூடிய அழகு இல்லை, கண்படாத தெய்வீகமான ஒரு அழகு, கண்படாத அழகு. கண்டோர் தண்டா நலத்தை, அவளுடைய கண்படாத, அதாவது கண்ணு வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி கண்ணு வைக்கிற அழகு இல்ல, அழகான தெய்வீகமான ஒரு அழகு, மனதுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு அழகு. தண்டா நலத்தை தென் திரை பெருங்கடல் பரப்பின், தெள்ளிய திரைகளை உடைய, தென்னா தெள்ளிய திரைகளை உடைய இந்த கடற்பரப்புல நிற்கிறாயே, நீ அங்கே அமர்ந்து உரை அணங்கோ, அந்த கடலை காக்கின்ற
வருத்துகின்ற தெய்வம் போல அந்த கடற்கரையில் நீ இருக்கிறாயா? கடல் தேவதைன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது போல அந்த கடல் வன தேவதை, அது மாதிரி கடல் தேவதையாக நீ அங்கே நிற்கிறாயா? அமர்ந்து உரை அணங்கோ. அணங்குனா வருத்துகின்ற தெய்வம். அந்த கடலை காக்கின்ற, அந்த கடலின் வாயிலில் உரைகின்ற, அந்த கடலினுடைய வெளியில அந்த கடலை காப்பதற்காக நிற்கக்கூடிய வருத்துகின்ற பெண் தெய்வமா நீ? இருங்கழி மருங்கு நிலை பெற்றனையோ. இருங்கழி நிலை பெறுதல் அப்படின்னா அங்கேயே நின்று காத்தல். பெரும்பாலும் தெய்வங்கள் தான் நிலை பெற்று நிற்கும். அது போல இந்த இருங்கழியில் நிலை பெற்று நிற்கக்கூடிய தெய்வ மகளா நீ அப்படிங்கிறான். சொல்லி நீ மடந்தை, யார் நீ எனக்கு தெரியல, நீ சொல் என்று சொல்லி அவன் கேட்க, சொல்லி நீ மடந்தை, நீயே சொல்லு, நீ யார் என்று அவன் கேட்கிறான். என்றனன், நான் இப்படி சொன்ன உடனே அதன் எதிர் முள்ளையிற்று முறுவல் திறந்தன. இவ்வளவு நேரம் அப்படியே பார்த்துட்டே நிக்கிறா போல இருக்கு. அவன் என்ன சொல்றாங்கிறத அப்படியே விட்டு கேட்டுக்கிட்டே இருக்கான். இவன் இந்த மாதிரி எல்லாம் பல பட சொல்லி அவள் அவளை அவ தலையில ஐஸ் வைக்கிறது போல அவன் இந்த இவ்வளவு சொன்ன உடனே அவளுடைய வாயிலிருந்து அழகான புன்முறுவல் வருகிறது. முள்ளையிற்று முறுவல் திறத்தன. முல்லை, அவளுடைய முள் போன்ற அழகான சிறிய பற்களை உடையவள், சின்ன பொண்ணு. அதனால முள்ளையிற்று முறுவல் திறந்தன. அழகான அவளுடைய உதடுகளில் இளம் புன்னகை ஒன்று பூக்கிறது. முறுவல் அழகா இருக்குல்ல வார்த்தை. புன்னகை கூட இல்ல, புன்னகை எல்லாம் விரிஞ்சது இல்ல, முறுவல் அப்படி சின்னதா அப்படி மலர்ந்து. நம்ம கண்ணகியில பார்த்தோம் சிலப்பதிகாரத்துல. அங்க சாலினி அவளை பாராட்டுவா. இது பெண் தெய்வம், இவதான் கற்புக்கடம் பூண்டை தெய்வம் அல்லால் பிற தெய்வம் கண்டிலமால் அப்படின்லாம் சொல்லும் பொழுது அவளுடைய வாயில கண்ணகியினுடைய உதடுகளில் சிறு முறுவல் அரும்பும் அப்படின்னு ஒரு வரி வரும், படிச்சிருப்போம். அப்ப அதே மாதிரி இன்னொரு இடத்துல 2-3 இடத்துல கண்ணகியினுடைய சிரிப்பு அங்க பதிவாயிருக்கும் சிலப்பதிகாரத்துல. ஒரு இடத்துல அவன் சாப்பாடு பண்ணி போடுவா அவனுக்கு, அந்த மதுரைக்கு போறதுக்கு முன்னாடி அவளுக்கு சாப்பாடு பண்ணி போடுவா. அவன் ரொம்ப நல்லா இருக்கேன், நல்லா சமைச்சிருக்கேன் நீ அப்படின்னு சொல்லி அவன் அந்த சாப்பாடை விரும்பி சாப்பிடுவான். அப்போ அவளுடைய இதழ் வாயில ஒரு சின்ன முறுவல் வரும். அப்புறம் முன்னாடி அவன் மாசரு மணியே என்கோ, மலை இடை பிறவா மணியே என்கோ, மாசரு முத்தே பொன்னே மணியேன் எல்லாம் அவள் திருமணமான பொழுதுல அவளை விரும்பி பாராட்டி நலம் பாராட்டி சொல்லும் பொழுது அவள் ஒன்னும் பதிலே பேச மாட்டான். அப்போ அவளுடைய முகத்துல ஒரு சின்ன முறுவல் வரும், அவ்வளவுதான். சோ இந்த மாதிரி ஒரு 4-5 இடத்துல சிலப்பதிகாரத்துல கண்ணகியினுடைய புன்னகை வாயை திறந்து கூட சிரிக்கல அவ. அப்படி ஒரு பல்லுடைய ஈறு தெரிகிறா போல ஒரு சிரிப்பு, அவ்வளவுதான். ஏன் இந்த பாட்டுல கூட பாருங்க, முள்ளையிற்று முறுவல், அந்த பல்லினுடைய ஒரு ஓரத்தினுடைய நுனி தெரிகிறது, அவ்வளவுதான். அந்த முறுவலை அவள் சிரிக்கிறாள். முள்ளையிற்று முறுவல் திறந்தன பல்லிதழ் உண்கணும் பறந்தவாள் பணியே. அந்த சிரிக்கிறதுனால, அந்த மகிழ்ச்சினால அவளுடைய கண்கள்ல இருந்து நீர் வருகிறது. அந்த மையுண்ட அந்த கண்களில் தெளிந்த அந்த தண்ணீரையும் அந்த முறுவலையும் பார்த்துதான் இவள் அணங்கல்ல, இவள் மானிட பெண்தான் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லி தலைவன் அவளை பாராட்டுவதாக இந்த பாட்டு. 2 துறை, நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி 2 துறை இருக்கு. ஒன்று பரத்தையின் பிரிந்து இவளை வார்த்தை ஜாலம் செய்து உள்ள வருவதற்கான ஒரு வழியாக அவன் இப்படி பல பாராட்டுகிறான். அல்ல, புணர்ச்சியின் மகிழ்ந்த தலைவன். முதல் தடவை அவளை பார்த்து அவளோடு கூடி மகிழ்ந்தவன் 2வது முறை பார்க்கும் பொழுது, நீ உண்மையில யாரு, உண்மையாவே நீ பெண் தானா, இவ்வளவு அழகா இருக்கே, நீ ஒரு கடல் தேவதையா அப்படின்னு சொல்லி பாராட்டுற மாதிரியான ஒரு துறை கொடுத்திருக்காங்க. 2ம் அழகாதான் இருக்கு, 2யுமே நம்ம வச்சுக்கலாம். பராயனாருடைய பாடல் அழகா இருக்கு இல்லையா? சரி, அடுத்த பாட்டு போயிடுவோம். எல்லா வரையும் புரிஞ்சது தானே இது? அடுத்ததும் கிட்டத்தட்ட இதே மாதிரியான ஒரு பாட்டு, இரவு குறி மறுத்ததுதான். இங்கேயும் அதே துறை, அதே மாதிரியான பொருள், ஆனால் வேறு வகையில இந்த பாடல் எழுதி பார்க்கப்பட்டிருக்கிறது. நீயே அடி அறிந்து ஒதுங்கா 6 இருள் எம் கடியுடை வியல் நகர் காவல் நீவியும் பேரன்பினையே பெருங்கல் நாட யாமே நின்னும் நின் மலையும் பாடி பல்நாள் சிறுதுணை காக்குவம் சேரும் அதனால் பகல் வந்தீவோ பல்படர் அகல எருவை நீடிய பெருவரை சிறுகுடி அரியல் ஆர்ந்தவர் ஆயினும் பெரியர் பாடு இமிழ் விடர்முகை முழங்க ஆடுமழை இருத்தது எம் கோடு உயர் குன்றே. ரொம்ப அழகா சொல்றா. நீ இரவுல வராத, பகல்ல வா. பகல்ல வருவதற்கான வாய்ப்பு உனக்கு இருக்கு. ஏன்னா நாங்கள் திணைப்புணம் காப்பதற்காக இனிமேல் பகல் நேரத்தில் செல்லவிருக்கிறோம். இப்ப வீட்டிலேயே வெளியில விடாததுனாலதானே இரவு நேரங்கள்ல இவங்களுடைய வீட்டுக்கு பக்கத்துல அவன் பாக்குறான். அதுக்காக நீ யோசிக்க வேண்டாம். இனிமேல் நாங்கள் திணைப்புணம் காப்பதற்காக இனிமேல் பகல் நேரத்தில் வெளியிலே வரப்போகிறோம். அப்போ அங்கேயும் நாங்கள் உன்னை பற்றியும் உன்னுடைய மலையை பற்றியும் தான்
தான் பாடி திணைப்புடன் காக்க போகிறோம். நாங்கள் உன்னை மறக்க மாட்டோம். நாங்கள் உன்னுடைய மலையை பற்றி தான் பாட போகிறோம். நம்ம குறுந்தொகையில ஒரு பாட்டு பார்த்தோம். மணவு கோப்பண்ண அகவன் மகளே அகவன் மகளே இன்னும் பாடுக பாட்டே அவர் நல்லெடும் குன்றம் பாடிய பாட்டே அப்படின்னு ஒரு பாட்டு வந்தது. ஐ திங்க் ஔவையாரோடதுன்னு நினைக்கிறேன், இல்ல வெள்ளி வீதியார் தான் ஞாபகம் இல்ல. அவனுடைய குன்றத்தை பற்றிய பாடல்களை பாடு அப்படின்னு சொல்லி அந்த அகவன் மகளை தலைவியும் தோழியும் கேட்கிற மாதிரி ஒரு பாடல். அதாவது தாய்க்கு புரிய வைக்கிறதுக்காக, எதனால இவளுக்கு நோய் வந்தது, அந்த மலையை சேர்ந்தவனால நோய் வந்தது, அவனுடைய பாட்டை புறத்தியே அவனுடைய பாட்டை பாடு, அவனுடைய மலையை பற்றிய பாட்டை பாடு அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அதாவது நேரடியா சொல்ல வேண்டியது இல்ல, எவ்வளவு குறிப்பாக ஒன்றை உணர்த்தக்கூடிய அந்த வித்தை அவங்களுக்கு கை வந்திருக்கிறது அப்படிங்கிறது சங்க இலக்கியத்துல நம்ம பார்க்கக்கூடிய இன்னொரு திறம் அது. இங்கே சொல்றா, நாங்க அங்க வருவோம், உன்னை மறந்துட மாட்டோம், இரவுக்குறியில வராத பகல்ல வா அப்படிங்கிறதால உன்னை நாங்க மறந்துட்டோம்னு அர்த்தம் கிடையாது. நாங்க திணைப்புணம் காக்க போனாலும் நாங்கள் உன்னுடைய மலையை பற்றிய பாடல்களை பாடிதான் கிளியோட்ட போகிறோம், உன்னை நாங்கள் மறந்தோம் அல்லை. நீ பேரன்பினன் என்று எங்களுக்கு தெரியும், ஏனென்றால் நீ இரவு பொழுதுல அவ்வளவு தூரம் தாண்டி வர எங்களுக்காக. உன்னுடைய அன்பு பேரன்பு அப்படிங்கிறது எங்களுக்கும் தெரியும். நீ இரவு நேரத்துல வரும் பொழுது எங்களுடைய குடியை சேர்ந்தவர்கள் எல்லாம் அரியர் அப்படின்னா அரியல் அப்படின்னா அரிசினால செய்யப்பட்ட கள். அரிசியை பதப்படுத்தி அரிசியை புளிக்க வச்சு நம்ம நிறைய விதமான கள் தயாரிப்பாங்க இல்லையா, மூங்கில்ல தயாரிப்பாங்க, அப்புறம் திராட்சை பழத்துல தயாரிக்கிறது தெரியும் நமக்கு, புளிக்க வைக்கிறது, நல்லா ஃபோர்மெண்ட் பண்ணி பண்றது. அரிசியில செய்யக்கூடிய ஒரு கள் இந்த காலத்துல ரொம்ப பிரசித்தமா இருந்திருக்கு. அரிசியை ஊற வச்சு அரிசி தண்ணியில அதுல நொதிக்க வச்சு அதை மூங்கில் குழாய்கள்ல பதப்படுத்தி அதை மண்ணுக்குள்ள அடியில புதைச்சு அதை எடுத்து குடிப்பாங்க அப்படின்ற மாதிரி விவரணைகள்லாம் முன்னாடி பார்த்திருக்கோம். இங்க அரியல் ஆர்ந்தவராயினும் அந்த கள்ள குடிச்சவங்க நான் இருந்தா கூட இரவு நேரத்துல நீங்க வரும்பொழுது எங்க ஊர் மக்கள் எல்லாம், எங்க ஊர் ஆண்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, இந்த அரிசினால இந்த கல்லை குடித்து விட்டு மயங்கி கிடப்பார்கள். ஆனா மயங்கி இருந்தாலும் அவங்க சாதாரணமானவங்க, ரொம்ப கோபக்காரனுங்க. பெரியர் அப்படின்னா எருவை நீடிய பெருவரை சிறுகுடி அரியல் ஆர்ந்தவர் ஆயினும் பெரியர். அவங்களுக்கு பயங்கர கோபம் வரும். அவங்க கள்ளு குடிச்சு மயங்கி இருந்தா கூட அவங்களுக்கு இந்த மாதிரி திடீர்னு ஒருத்த புதுசா வரான் அப்படின்னு பார்த்தா எழுந்து அவங்க அடிக்காம விட மாட்டாங்க. அதனால அவங்களுக்கு கோபம் ரொம்ப பெருசு. அவங்க கள் குடிச்சு மயங்கி இருக்காங்களே, அவங்களுக்கு கோபம் வராதுங்களா நீ நினைச்சிடாது. அவங்களுக்கு கோபம் அவங்க அடிச்சாலும் அடிச்சிருவாங்க. அதனால இரவு நேரத்துல நீ வராது. எதுக்கு இரவு நேரத்துல வரணும், பகல் நேரத்துல நாங்க தான் திணைப்புணம் காக்க வரப்போறோமே, அப்ப நீ எங்களை அங்க பாரு அப்படின்னு சொல்லி இவளே பகல்ல நாங்க அங்க வருவோம், எங்களை பாரு, இரவுல வராதே அப்படின்னு சொல்லி சொல்றான். நீயே அடி அறிந்து ஒதுங்கா ஆறிருள் இங்க முன்னாடி காணமும் கம்மென்றன்றே அப்படின்னு வந்தது. காணம் காடு அடங்கி போச்சு அப்படின்னு, ஊர் அடங்கி போச்சுன்னு படிச்சிருக்கோம். காடு அடங்கி போச்சுன்னு இந்த பாட்டில் தான் சொன்னான். ஊர அடி அறிந்து ஒதுங்கா ஆறிருள். அதாவது நீங்க இருட்டுல நடக்கிறதுக்கு நம்ம கண்ணு வேண்டாம், நம்ம காலிலே கண்ணு உண்டு அந்த நேரத்துல இல்லையா. ஒரு அடியை அடுத்த அடி எப்படி எடுத்து வைக்கிறது அப்படிங்கறத காலே தெரிஞ்சுக்கும், அது காலுக்கே தெரியும். இருட்டு நேரத்துல அடுத்த அடி எப்படி எடுத்து வைக்கிறது அப்படிங்கறது மூளையோ கண்ணோ சொல்றது இல்ல, அது காலுக்கே அந்த உணர்வு இருந்து அதை எடுத்து வைக்கிறது. ரொம்ப அழகா இருக்கு இந்த வரி. நீயே அடி அறிந்து ஒதுங்கா ஆறிருள். ஆனால் இப்ப நீ வர வழியில இருக்கக்கூடிய இருள் எப்படி இருக்கு அப்படின்னா, அடி அறிந்து ஒதுங்கா ஆறிருள், அப்படியே ஆர்த்த இருள், கனத்த இருள். அடுத்த அடியை எடுத்து வைக்கிறது கூட எங்கன்னு தெரியாத அளவிற்கு இருள், அப்படி ஒரு மையிருள் சூழ்ந்திருக்கிறது. அந்த மாதிரி இருட்டு நேரத்துல நீ வர, நீயே அடி அறிந்து ஒதுங்கா ஆறிருள் எம் கடியுடை வியல் நகர் காவல் நீயும். எங்களுடைய நகரம் சாதாரணமானதல்ல, எங்களுடைய குடி சிறு குடிதான் அது. ஆனால் காவல் அதிகமாக இருக்கக்கூடிய குடி. ஏனென்றால் யானை உள்ள வராமல் இருப்பதற்கான காவல், ஏதோ ஒரு காவல் இருக்கும் அங்க. அப்படிப்பட்ட அருமையான காவலை தாண்டி நீவி அதை விலக்கி விட்டு நீ எப்படியோ உள்ள வந்துடுற. இரவு நேரத்துல அவ்வளவு தூரத்துல இருந்து அடர்ந்த இருள்ல வர, நீ வர்றதுக்கும் நீயும் ரொம்ப கஷ்டப்பட்டுதான் வரேங்கிறது எங்களுக்கு தெரியும். இருள்ல வர, அடுத்த அடி எடுத்து வைக்கிறது தெரியாத அளவிற்கான இருள்ல வருகிறாய். பெரிய காவல் சூழ்ந்திருக்கிறது எங்களுடைய குடியை, அதை தாண்டி விட்டு வருகிறாய். அப்படிப்பட்ட பேரன்பினை நீ, எங்கள் மேல இருக்கக்கூடிய அன்பினாலதான் நீ வர அப்படிங்கிறது எனக்கு தெரியும். பேரன்பினை நீ பெருங்கல் நாட, பெரிய குன்ற நாட்டத்தை சேர்ந்தவனே, எங்களுக்கும் உன்னை பத்தி தெரியும், நீ பேரன்பினை நின்று. ஆனால் நீ அப்படி வர வேண்டிய அவசியம் இல்லை. யாமே நின்னும் நின் மலையும் பாடி, நாங்கள் இன்னும் கொஞ்ச நாள்ல திணைப்புணம் காப்பதற்காக வெளியே வரப்போகிறோம். பல்நாள் சிறுதினை காக்குவோம் சேரும். பல நாள் வரப்போகிறோம். இவ்வளவு அழகா சொல்ற பாருங்க, பல நாள், ஒரு நாள் இல்ல, பல நாள் வரப்போகிறோம். அந்த திணை அறுவடை ஆகிற வரைக்கும் நாங்க வருவோம்.
அப்போ உன்னுடைய மலையைத்தான் பாடி நாங்கள் வாழ்த்தி கொண்டு உன்னையே நினைத்து கொண்டு அங்கே இருப்போம். அதனால் பகல் வந்தீமோ பல் படர் அகல. இப்படி உனக்கும் துன்பம், எங்களுக்கும் நீ வருவியே மாட்டிப்பியோ அப்படிங்கிற துன்பம் எங்களுக்கும். அதனால இரவு நேரத்துல நீ வராத, பகல்ல வா. எருவை நீடிய பெருவரை சிறுகுடி. எருவை அப்படின்னா கொறுக்கச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. கொறுக்கச்சி அப்படின்னா நாணல் தட்டைகள் நிறைய நம்ம வந்து நீர்ப்புறங்கள்ல பார்த்திருக்கலாம். அந்த பாருங்க, நிறைய பார்த்திருக்கலாம். நீர்நிலைகள் இருக்கக்கூடிய இந்த ஓரமா கரை ஓரமா இது ஃபுல்லா வளர்ந்துருக்கும். நிறைய ட்ரெயின்ல போகும்போதெல்லாம் பார்க்கலாம். இந்த நிறைய இடங்கள் இது வளர்ந்துருக்கிறது பார்க்க முடியும். இது ஒரு நாணல் புதர் மாதிரி கொறுக்கச்சி அப்படிங்கிறது அதனுடைய பெயர். அதுதான் இங்க வந்து அவ எருவை நீடிய பெருவரை சிறுகுடி. எருவை ஒரு வேலி போல வளர்ந்திருக்கக்கூடிய மலையின் ஓரமாக இருக்கக்கூடிய எங்களுடைய சிறுகுடியில் இருக்கக்கூடிய ஆண்கள் அரியல் அரிசியினால செய்யப்பட்ட, அரிசியினுடைய நீரை நொதிக்க வைத்து செய்யப்பட்ட அந்த கள்ளை அருந்தி மயங்கி இருப்பார்கள் என்றாலும் கூட மிகுந்த கோபக்காரர்கள். இரவு நேரத்துல நீ வர்றதுல இந்த ஒரு ஆபத்தும் இருக்கு. நீ பல ஆபத்துக்களை கடந்து வரும் பொழுது இந்த ஒரு ஆபத்தும் இருக்கு. அவங்க குடிச்சிருக்கிறதுனால அவங்களுக்கு தெரியாது, அடிச்சு போட்டாலும் போட்டுருவாங்க. அதனால நீ இரவு நேரத்துல வர வேண்டாம், நாங்க தான் இனிமே வெளியில வர போறோமே, நீ எங்களை அங்க வந்து பாத்துக்கோ அப்படிங்கிறா. பாடு இமிழ் விடர்முகை முழங்க ஆடு மழை இருத்தது எம் கோடுயர் குன்றே. எங்களுடைய மலையும் பிளவுபட்ட அந்த மழை மேகமானது இப்போ மலை முகடுகள்ல வந்து தங்கி இருக்கிறது. எங்களுடைய ஊரினுடைய மலை முகடுகள்ல வந்து இடியானது மழை மேகமானது தங்கி இருக்கு. சோ மழை பொழிய போகுது. அதனால நீ வந்து மழை பொழியக்கூடிய இந்த இரவு நேரத்துல வராத, இனிமேல் பகல் நேரத்தில் நாங்கள் திணைப்படம் பார்க்க போகிறோம், அப்பொழுது எங்க வந்து பாரு. பாடியுமிழ் விடர்முகை முழங்க. அந்த முகைனா குகைகள், குகைகளை முழங்கும்படியாக மழை மேகங்கள் வந்து அந்த மலை உச்சியில தங்கியிருக்கக்கூடிய எங்களுடைய பெருங்கல் நாட்டில் மழை வரும் போல் இருக்கிறது. அதனால நீ வந்து இரவு நேரத்துல வராத, பகல்ல வந்து எங்களை சந்தி அப்படின்னு சொல்லி இங்க தோழி இரவு கூறி மறுக்கிறா. ஆனா இது வந்து மறைமுகமா நமக்கே தெரியும், பகல்ல கொஞ்ச நாள் தான் பார்க்க முடியும், திணைப்புணம் காக்கும் வரைக்கும் தான் பார்க்க முடியும். அதற்கு பிறகு பார்ப்பதற்கு ஒவ்வாது. அதனால நீ வந்து இவளை திருமணம் செய்து கொள் அப்படிங்கிறது அதனுடைய மறைமுகமான ஒரு இது. அவ்வளவுதான். சரி, நீயே அடி அறிந்து ஒதுங்கா ஆறிருள் வந்து எம் கடியுடை வியல் நகர் காவல் நீவியும் பேரன்பினையே பெருங்கல் நாட யாமே நின்னும் நின் மலையும் பாடி பல்நாள் சிறுதினை காக்குவம் சேரும். அதனால் பகல் வந்தீமோ பல் படர் அகல. எருவை நீடிய பெருவரை சிறுகுடி அரியல் ஆர்ந்தவர் ஆயினும் பெரியர். பாடு இமிழ் விடர்முகை முழங்க ஆடு மழை இருத்தது எம் கோடுயர் குன்றே. சரி, கண்ணம் கொற்றனார் பாடியது 156. இதோட இருக்கட்டும். நம்ம அடுத்த வகுப்புல வேற பாடல்கள் பார்க்கலாம்.